இது உங்களுக்கு தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கா ரீசார்ஜ் ஆகுறது பாவம் மட்டும்தான். என்னடா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? நம்ம மொபைல் போனை காலையில முழிச்ச உடனே என்ன செய்யறோம்? பிளக்ல மாற்றோம். எதுக்காக? அது சார்ஜ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா ஒண்ணுமே செய்யாம இருந்தாலே பாவம் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய இருதயத்துல சார்ஜ் ஆயிக்கிட்டே இருக்கும். ஒரு உலக மொழி உண்டு, சோம்பேறியின் இதயம் பாவத்தின் தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி. சும்மா இருந்தா போதும், நல்லது செய்யணும்னு இல்ல, தீமை செய்யணும்னு இல்ல, சும்மா இருந்தாலே போதும், பாவம் ஈஸியா நம்முடைய உள்ளத்துக்குள்ள வந்துரும். தேவையில்லாத காரியம் ஏதோ ஒண்ணு நம்முடைய சிந்தனை சிந்திச்சுட்டே இருந்து இருதயத்துக்குள்ள சார்ஜ் ஆயிரும் பாவம். அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கோ, எப்பயுமே இந்த வாலிப வயசுல பிஸியா இருந்துகிட்டே இரு. ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உன்னுடைய மைண்ட் ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னும் ஆவிக்குரிய காரியங்களை நீ என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி காலையிலே ஒரு டாஸ்க் நீ நியமி. இத்தனை அதிகாரம் வாசிக்கணும், இவ்வளோ நிமிடங்கள் நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் நீ வச்சனா அந்த டாஸ்கை நோக்கி நீ போகலாம். உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும்.